இதுல வந்து இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ் வந்து சேவ் ஃபார் 300 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த 300ன்ற ஸ்டாக் பிரைஸை வந்து ஒரு அசம்ஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்க. 300ன்றது இன் அ 1 இயர்ஸ் டைம் வந்து 20% இன்க்ரீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 20% இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ 300 சூப்பர், வெரி குட். 360, இன்னொன்று டவுன்வர்ட் வந்து 300 மைனஸ் 300 இன்டூ 20%. ஸோ 240 போகலாம் அப்படின்றாங்க. அப்புறம் அகெயின் இந்த 360 வந்து 20% இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா 360 plus 360 into 20%. அதே மாதிரி இந்த 360 minus 360 into 20%. 288 ரூபாய் அது வரைக்கும் போலான்றான். அப்புறம் இந்த டிக்ரீஸ் இருக்குல்ல 240, அதையும் என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி 240 plus 240 into 20% போலாம். அப்ப 288. இதுல வந்து ஒரு யூனிக்னஸ் என்ன நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன யூனிக்னஸ் அப்சர்வ் பண்றீங்க? என்ன இதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்றீங்க? சூப்பர், வெரி குட், சூப்பர் கோகுல். கோகுல், எனக்கு ஆக்சுவலா யூ ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல் கோகுல். ஐ டோன்ட் திங்க் ஸோ உங்ககிட்ட உங்களுக்கு என்ன ஆக்சுவலா ப்ராப்ளமா இருந்ததுன்னே தெரியல. நான் ஐவ் கம் அக்ராஸ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், பட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்கள மாதிரியே எனக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதே அவங்களுக்கு தெரியவே இல்ல. பட் ஃபார் ஃபியூ ஸ்மால் திங்ஸ் யூ ஆர் பெர்ஃபார்மிங் ரியலி வெல். நல்லா பண்றீங்க. எம்பிஏல என்ன எடுக்க போறீங்க? ஃபினான்ஸ். நல்லா பண்ணுவீங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். எனக்கு உங்களுதுல வந்து என்ன மேஜர் ஃப்ளாவா என்ன இருக்குன்றதே எனக்கு நிஜமா தெரியல. ஸோ குட் கோயிங். நல்லா பண்ணுங்க. செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க. ஓகேவா? யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட். ஓகே, when there is a problem you can seek help. So நிஜமாலே நான் எஸ்டர்டே ஏதோ இது பண்ணும்போது ஐ வாஸ் திங்கிங், என்ன இவருக்கு என்ன ப்ராப்ளமா இருக்க முடியும்ன்றதே எனக்கு தெரியல எக்ஸாக்ட்டா. யூ ஆன்சர் வெரி வெல். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம்ண்ணா. ப்ரொகாஸ்டினேஷன். ஃபைன் ஃபைன். சரி. ஸோ இது வந்து பேஸ் ப்ரைஸ் as you rightly told. இதோட லோவரும் இதோட அப்பரும் சேமா இருக்கு. இந்த பைனாமியல் மாடலோட இதுவே அப்சர்வேஷனே இந்த மாதிரி தான் இருக்கு. இது வந்து இது எப்போ இது பாசிபிள்னா இந்த அசம்ஷன் ஆஃப் இன்க்ரீஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்ற போது இது கண்டிப்பா பாசிபிலிட்டி. ஓகேவா? சூப்பர். இப்போ we will get into the அதுதான் இங்க சொல்றாங்க. The different paths likely to be followed by the stock price may be represented in the form of a diagram which is known as binomial tree of future stock price. அந்த it is like a decision tree பார்த்திருக்கீங்களா? ட்ரீ ஞாபகம் இருக்கா? ட்ரீ மாதிரி இப்போ ப்ராபபிலிட்டில டெசிஷன் ட்ரீன்னு ஒன்று வரும், பார்த்திருக்கீங்களா? இது அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க. ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் டிசிஷன் ட்ரீ. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கேன், அதை வந்து ஒரு ப்ராடக்டோட சேர்த்து இன்னொரு ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணலாம், இல்லை இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டே நான் மாற்றலாம். கரெக்டாக, ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கான சக்ஸஸ் ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி என்ன, மாடிஃபைங் ப்ராடக்ட்டுக்கான சக்ஸஸ் ப்ராபபிலிட்டி என்ன, அப்புறம் இதில் ஃபர்தராக பண்ணிட்டே போவாங்க. இதுவும் இப்போ நம்ம படிக்கிற பைனாமியல் மாடல். இது எப்படின்னா, இந்த பைனாமியல் மாடலோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த வளவள வளவளன்னு எழுதாம ஒரு டயக்ராமேட்டிக்கா இருக்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு பாயிண்ட் ஈஸியா கேப்சர் ஆயிடும், ஸ்ட்ரைக் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு
கால்குலேஷன்ஸ் வந்து போடணும்னு இல்ல. ஃப்ளோலயே அப்படியே போட்டு போயிடலாம் அசால்ட்டா. அந்த மாதிரி ஆஃப் அ மாடல். இது வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்ரோடக்ஷன் கண்ணா. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுல இந்த கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். And second point, the price of the stock underlying an option may follow different paths in the future. It may rise or fall, and this percentage remains constant. The rise or fall என்ற percentage வந்து கான்ஸ்டன்டா வைக்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா தான் வரும்ன்ற மாதிரி அசம்ஷன்ல தான் இந்த பைனாமியல் மாடலை இது பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. So this is that example. So 30 rupees is the no base price. It is a sub period tree of 6 months each. So they are anticipating, I think, 10 percentage. Is a somewhere 10 percentage. So they are anticipating 10 percentage increase. So 33. அதே மாதிரி 10 percentage decrease ல 27. So 33, 27 ரெண்டு இருக்கு. So the 33, 27 is again getting bifurcated to on the 10 percentage. So 33 plus 33 into 10 percentage. So 36.3. இது வந்து 29.7. Again இது வந்து this becomes 29.7 and this becomes 24.3 as you rightly told. இதோட upper நோடும் இதோட downward நோடும் will be the same. Okay. This is in terms of theory. So இது வந்து அவங்க இது graphical method பண்ணிருக்காங்க. 60 ரூபா. It is expected that the price may go up by 10 percentage. இது அப்போ 16ன்றது time 166 54. இது one step binomial. Very rarely you might get a question of 3-step binomial tree. அந்த 2.5 மார்க்ஸ்ல வருமோன்னு தோணுது. கிறிஸ் சாரி உங்க கிரைஸ்ட் காலேஜ்ல 3-step binomial tree ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன். இதே டிரைவேட்டிவ்ஸ் இதுலயே பார்த்தேன். அதுல 3-step binomial tree வரைங்கன்னு மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஒன் ஸ்டெப் இது. 3 ஸ்டெப்னா 66லேருந்து அப்படியே ரெண்டு லெக் எக்ஸாக்ட்லி. 55லேருந்து 2 லெக்ஸ், அப்புறம் அந்த வேல்யூலேருந்து ஒரு லெக்கு, அப்புறம் இந்த வேல்யூக்கு அப்புறம் ஒரு லெக் வரும் இல்லையா, அதுக்கு அடுத்த லெக் த்ரீ. ஸோ 3-step பைனாமியல் மாடல். நெக்ஸ்ட் வந்து இதுதான். இது வந்து 2-step பைனாமியல் மாடல் 72.660. ஸோ 60 60 இதோட நோடா வருது. ஸோ பைனாமியல் ட்ரீ ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இது ட்ராவல் ஆகுறது அப்படின்ட்டு. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லெஸ் தேன் ஈக்குவல் டு சைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து குட்டி குட்டி லெஸ் தேன் ஈக்குவல் டு சைன்ஸ் வரா மாதிரி இருக்கு பாருங்களேன். இது ஒரு பெரிய வாய், crocodile வாய், அப்புறம் அதுலேருந்து இங்கே ஒரு crocodile வாய், அப்புறம் இங்கே அந்த மாதிரி வருது. ஓகே, கம்மிங் டு த ஸ்டெப்ஸ். என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல, நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்றத சொல்றோம். ஃபர்ஸ்ட் இஸ் கால்ட் அஸ் ஹெட்ஜ் ரேஷியோ. ஹெட்ஜ் ரேஷியோ அப்படின்றதுக்கு வந்து we need to இதை வந்து டெல்டான்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐ வில் டீச் யூ the terminologies. இது கேபிட்டல் டெல்டா. கேபிட்டல் டெல்டா தான் ஹெட்ஜ் ரேஷியோ. ஹெட்ஜ் ரேஷியோனா என்னன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பை ஃபார் ஒன் ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு ஷேர்ஸ். கேபிட்டல் பி, அமௌண்ட் borrowed at the risk free interest rate. ஓகே. சி, இதுதான் கேபிட்டல் பின்றது தான் அந்த பிளான் பி. கூகுள் இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் borrow பண்றீங்கன்றது லோன் பேசிக்கா. கேபிட்டல் சி வந்து கரண்ட் வேல்யூ ஆஃப் தி கால் ஆப்ஷன். கேபிட்டல் எஸ் வந்து கரண்ட் ஸ்டாக் பிரைஸ். ஓகே. யூ ஸ்மால் டி ரெண்டு இருக்கு. யூன்றது வந்து அப் ஃபேக்டர். அப் ஃபேக்டர்னா இப்போ லெட்ஸ் சே ஒரு ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லெட்ஸ் சே 20% இன்க்ரீஸ்னா 1 plus 1.2 is your up factor. Down factorன்றது அதே 1 இருக்கு, 0.8. ஓகேவா? நெக்ஸ்ட் CU is C subscript U. Call option if value of the stock moves up என்ன, அப்போ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல we will take this 360 into consideration இந்த எக்ஸாம்பிள்ல.
What if the stock moves down now? Upper we will take 240 into consideration. Just ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ரிஸ்க் ஃப்ரீ growth factor. ரிஸ்க் ஃப்ரீ growth factorன்றது ஒரு ரூபாய் 288. ஆனா இது கண்ணா இப்போ இதுதான் ரிஸ்க் ஃப்ரீ. இப்போ ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்றாங்களா 6%. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ growth ஃபேக்டர்ன்றது என்ன வரும்னா 1 பிளஸ் அந்த எவ்வளோ 6%னா 1.06 your risk free growth factor. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ 1 பிளஸ் ஆர் இஸ் your risk free. ஆர் தான் the rate of interest. புரியுதா? இந்த terminologies தான் வந்து you should know before getting into the ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் we will get into the problem. ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்னென்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது எதுலாம்னா யூ ஆர் ஆல்ரெடி அவேர் ஆஃப் நோ அப் ஃபேக்டர் டவுன் ஃபேக்டர். எஸ்னா ஸ்டாக் ப்ரைஸ், சினா வந்து கால் ஆப்ஷனோடது, டெல்டான்றது ஹெஜ் ரேஷியோ எவ்வளோ, இது ரெண்டும் நியூ உங்களுக்கு. பீன்றது அமௌண்ட் borrowed at ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட். இது ரெண்டும் தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, இது டெர்மினாலஜிஸ். ஸோ கம்மிங் டு த ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா பார்ட் ஆஃப் இட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஈனா எக்ஸசைஸ் ப்ரைஸ், எஸ் இது ஹெஜ் ரேஷியோட ஃபார்முலா வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் பாசிபிள் ஆப்ஷன் ப்ரைஸஸ் டிவைடட் பை ஸ்ப்ரெட் ஆஃப் பாசிபிள் ஷேர் ப்ரைஸஸ். சியூ சிடி ரெண்டு இருக்கு. கால் ஆப்ஷன் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அப்பா இருக்கும்போது இந்த சியூ கண்டுபிடிப்பாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் டவுனாக இருக்கும்போது இந்த சிடி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா மேக்ஸிமம் ஆஃப் யூஎஸ் மைனஸ் இ கமா 0. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சம் போடும்போது சொல்கிறேன். அப்பர் பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்டாக்னா அப்பர் ப்ரைஸ் மைனஸ் கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக்கு. டவுன் ஆர் லோவர் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக்னா லோவர் ப்ரைஸ் டிவைடட் பை கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக்கு. பாரோட் அமௌண்ட் தான் நீங்கள் லோன் மாதிரி சொன்னல பிளான் பி ஓடது, அதுக்கு இந்த ஃபார்முலா. ரிஸ்க் ஃப்ரீ growth ரேட்டுக்கு வந்து 1 பிளஸ் ஆர். இது ஹை லெவலாக பார்த்துக்கோங்க. இதை சம் போடும்போது பெட்டராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கோகுல். ஓகே, ஆக்சுவலாக ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரைட் திஸ் இன் யுவர் ஃபார்முலா நோட் பிஃபோர் நோ அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். லெட்ஸ் கிராக் அவுட் த ப்ராப்ளம் அண்ட் இதுக்கு கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணிக்கலாம். எனக்கு கோகுல் இதுல மட்டும் கோகுல் இந்த ஃபர்ஸ்ட் சம்ல பைனாமியல் மாடல் 1ல 28 கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் 5% கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஸ்டாக் பிரைஸோட இன்க்ரீஸ் வந்து அவங்க கொடுக்கல. எனக்கு இப்போ அது ஒரு டவுட் இருந்தது இந்த சம்ல. இப்போ ஸ்டாக் பிரைஸ் வந்து லெட்ஸ் சே 10%ன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறேன், வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்றேன். 10% வச்சு நான் அசம்ஷன் வச்சு இது ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1, assumption is 10%. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சுக்கணும்னா ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி தரேன். ஸ்டெப் 1, find up factor. Stock goes up by 10%. Find down factor. Stock declines by 10%. அப்பனா எப்படின்னா அப் ஃபேக்டர்ன்றது என்னன்னா 1ன்னு இருந்ததுன்னா 1 plus 1 into 0.10, 1.1. ஓகே, டவுன் ஃபேக்டர் 1ன்னு இருந்ததுன்னா 1 minus 1 into 0.10, 0.90. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே,
Step number 2, drawing the binomial tree. இப்போ இதோட ஸ்டாக் பிரைஸ் வந்து 28. Let's say 28 10% னா ஒரே நிமிஷம். எனக்கு இங்க இதுதான் டவுட்டா இருக்கு கோகுல். இந்த சம் தான் உங்ககிட்ட நானே கேட்கணும்னு நினைச்சேன். இங்க ம், ஒண்ணு பண்ணவா? ப்ராப்ளம் 2 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ராப்ளம் 1 வரவா? ஏன்னா எனக்கு அந்த ஆன்சர் வந்து இந்த ஒர்க்கிங்க்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியாகிற மாதிரி இருக்கு. இப்போ லெட்ஸ் டேக். ஓகே, நான் இந்த 2 கவர் பண்ணிட்டு 1 வரேன். ஓகே ரைட். இப்போ பாருங்க, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 50. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் உங்களோட எக்ஸைஸ் ப்ரைஸ் 50. கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50, அதுவும் 50. There are two time periods of 1 year, and each year the stock price can move up or down by இது. அப்போ increase வந்து increase or decrease 20%. ஓகேவா? ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6%. பைனாமியல் ஆப்ஷன் மாடல் இது பண்ணுங்க. 2 ஸ்டெப் பைனாமியல் ட்ரீயை வந்து வரைஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 2 ஸ்டெப் பைனாமியல் ட்ரீயை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ லைக் 50னா 50 into 0.2 60. இந்த பக்கம் வந்து 40, கரெக்டா? இந்த பக்கம் வந்து 72, கீழே வந்து 48. அப்போ இங்கே எவ்வளோ வரும்? ம் குட். அவ்வளோதான். நீங்கள் இந்த லைன் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்கண்ணா. இந்த ஆரோலாம் கொஞ்சம் போட்டுருங்க, மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே 48 வரும்போது இது காமனாக எழுதிருங்க கூகுள். ஓகேவா? ஸோ இதுதான், இது 2 ஸ்டெப் பைனாமியல் ட்ரீ. ரைட். இப்போ ஸ்டெப் நம்பர் 1, கம்மிங் டு ஃபைண்ட் அப் ஃபேக்டர். ஸ்டாக் கோஸ் பை எவ்வளோ இது? 20%. ஸோ வென் ஸ்டாக் கோஸ் பை 20%, இட் இஸ் 1 plus 1 into 20. இது 20. ஸோ இது வந்து 1.2 0.8. நெக்ஸ்ட் டிராயிங் ஆஃப் பைனாமியல் ட்ரீ நம்ம முடிச்சிட்டோம். அங்கே ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 3, ஃபர்ஸ்ட் வந்து u கண்டுபிடிக்கணும். u and d. u வந்து அப்பர் பிரைஸ் டிவைட் பை கரண்ட் பிரைஸ். ஸோ அப்பர் பிரைஸ்ன்றது வந்து இந்த வேல்யூ. இட் இஸ் யுவர் 60. ஓகேவா? ஆமா. டினாமினேட்டர் கரண்ட் பிரைஸ் உங்களோடது என்னன்னா 50. ஓகேவா? 60 by 50. அடுத்த லெக்கோட அப்பர் பிரைஸ் வந்து 72 by 60. இப்படி வரும். 50 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 by 50, 72 by 60. இது அப்பர் பிரைஸ்.
இவன் லோவர் பிரைஸ் வந்து எல்லோல மார்க் பண்றது அப்பர் பிரைஸ்க்குண்ணா. இதே கரெக்ட் 32/40 40/50. ஆக்சுவலி அப்படியும் பார்க்கலாம். அப் ஃபேக்டர் 1.2 0.8 ஆல்ரெடி. ஆ அப்படிதான், அப்படியும் எடுத்துக்கலாங்கண்ணா. இப்படியும் எடுத்துக்கலாம், அப்படியும் எடுத்துக்கலாம். எது போட்டாலும் உங்களுக்கு அந்த இதுதான் வரும். இல்ல இங்க இதோட டினாமினேஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் வரும். ஏ ஈக்குவல்னா பெர்சன்டேஜ் ஒரே தானே, அதனால அதுக்கு தான் நான் மொத்தமாவே இங்க உங்களுக்கு ஒன்னுன்னு எடுத்துட்டோம்னா 20% இன்க்ரீஸ்னா 1.2 0.8 ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து இந்த ஒர்க்கிங் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஓகேவா? ப்ளூ வந்து இஸ் யர் லோவர் பிரைஸ். அதான் டி, இது வந்து யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 3 வந்து இந்த யூ டி வந்து ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 4 வந்து CU, அதாவது வேல்யூ ஆஃப் தி கால் இஃப் இட்ஸ் இன் upward trend. வேல்யூ ஆஃப் தி கால் இன் அப் இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல இருந்ததுன்னா, இப்போ அதுக்கு பாருங்க, மேக்ஸிமம் MAX மேக்ஸிமம் ஆஃப் அப்பர் இதோடது வந்து 1.2. ஓகேவா? ஸோ நம்மளோட எஸ் வந்து 50. கரெக்டா? இந்த இதுல எஸ்ஸும் 50, லைக் எக்ஸைஸ் ப்ரைஸும் 50. அதனால மேக்ஸிமம் ஆஃப் 1.2 இன்டூ 50. 1.2 இன்டூ 50ன்றது 60. ஓகேவா? 60 மைனஸ் 50 10. 10 ஆர் 0 விச் எவர் இஸ் கிரேட்டர். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 10. இப்போ அடுத்தது வந்து ஸ்டெப் நம்பர் 4லயே வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் டிக்ரீசிங் ட்ரெண்ட். அதுல பாத்தீங்கன்னா இதே லாஜிக் தான், ஆனா நம்ம அந்த டிக்ரீசிங் இதை எடுத்துக்கணும். எதுனா 0.8. ஓகேவா? ஸோ 0.8 இன்டூ 50 மைனஸ் 50 ஆர் 0 விச் எவர் இஸ் கிரேட்டர். இங்க 0 தான் கிரேட்டர். கரெக்டா? ஸோ அப்போ என்னோட வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் வந்து CU10, CD வந்து 0. ஓகேவா உங்களுக்கு? ஆ ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஸ்டெப் நம்பர் 5. இப்போ நம்ம இந்த growth ஒன்னு படிச்சோம் தெரியுமா? இந்த பார்ட் ரிஸ்க் ஃப்ரீ growth ரேட், அதான் இப்போ பண்ண போறோம். ரிஸ்க் ஃப்ரீ, ஆ ஆமா ஆமா, கான்ஸ்டன்ட். இப்போ வந்து கிவன் இங்க ஒரு அசம்ஷன்ஸ் எடுத்துக்கணும் கூகுள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 6%ன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனா வந்து இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது 2 டைம் பீரியடுக்கு நம்ம என்ன அசம்ஷன் எடுத்துக்கலாம்னா, இந்த என்டையர் 2 டைம் பீரியட் ஆஃப் 1 இயருக்குமே ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 6%ன்னு எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்றோம். ஓகேவா? நார்மலா உங்களுக்கு 1 இயர் கால் ஆப்ஷன் கொடுப்பான் கூகுள். ஸோ நார்மலா நம்ம 1 இயருக்குன்னா பர் ஆனம் ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்ப்போம் இல்லையா? ஆனா இந்த கேஸ்ல எப்படி இருக்கும்னா 2 இயர் கால் ஆப்ஷன்ன்றதுனால 6% அதுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. அஸ்யூம் பண்ணி பண்றாங்க. ஸோ வேறவர் அசம்ஷன்ஸ் கிவ் அப்ராப்ரியேட் அசம்ஷன்ஸ், அப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அசம்ஷன் இஸ் 6% holds good for 2 year call option.
see நீங்க ஒன்ஸ் அசம்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அசம்ஷன் கொடுக்காம ஒர்க் பண்ணீங்கன்னா மார்க் போகும். அந்த அசம்ஷனுக்கு தான் உங்களுக்கு இந்த அசம்ஷனையும் இந்த கன்க்ளூஷனையும் நீங்க எவ்வளவு தூரம் கனெக்ட் பண்றீங்கன்றதான் இங்க மார்க்கே. ஸோ 1 plus 0.06, so which will give you 1.06 risk free growth rate. இது புரியுதா? அடுத்தது தான் நம்ம மெயின் ஃபார்முலா. இப்போ டெல்டா இதுதான் வந்து cu மைனஸ் டி ஒன்றும் இல்லை. இப்போ இங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஸ்டெப் 4 ஸ்டெப் 4ல அந்த கால் ஆப்ஷனோட இன்க்ரீசிங் ட்ரெண்ட் C10 minus 0 divided by S என்ன இங்க 50 into அதே upward factor minus downward factor 1.2 minus 0.8. So அப்ப 10 minus 0 is 10 divided by 50 into 1.2 minus 0.8 எவ்வளோ 0.4 கரெக்டா? எப்படி 24? So 10 divided by 20 is 0.5. அவ்வளவுதான் கண்ணா. இது நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? அடுத்தது வந்து பி ஸ்டெப் நம்பர் 6 7. இந்த பின்றது தான் வாட் இஸ் த அமௌண்ட் borrowed at the risk free. இதான் அந்த பி. நம்பர் ஆஃப் shares to buy one option இத கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அமௌண்ட் borrowed at the risk free interest rate என்னன்னா இந்த risk free interest rate ஓட அந்த ஃபேக்டரிங்க இது பண்றோம். அங்கேயும் இதே மாதிரி தான் 10 0 இருக்குல்ல நியூமரேட்டர்லயே நம்ம வந்து அந்த ஃபேக்டரை வந்து மல்டிப்ளை பண்றோம். அதாவது 0.8 into 10 minus 1.20 into 0 அதே தான் divided by 1.20 into 0. இங்க 50 இருக்குல்ல இங்க என்ன பண்றோம்னா அமௌண்ட் borrowed ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்கார்பரேட் பண்ணோம்ட்டு 1.6 மல்டிப்ளை பண்றோம் டினாமினேட்டர்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட இன்க்ரீஸ் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்க்ரீஸ் ஃபேக்டர்ல வந்த வேல்யூ ஆஃப் தி கால் ஆப்ஷன் டிக்ரீஸ் ஃபேக்டர்ல வந்த வேல்யூ ஆஃப் தி கால் ஆப்ஷன் டிவைடட் பை அந்த எஸ் இன்டு என்ன இன்க்ரீஸ் அது மைனஸ் டிக்ரீஸ் ஓடுது. இப்போ அமௌண்ட் borrowed அந்த இந்த பார்ட் ஆஃப் இட் இருக்கு இல்லையா உங்களுக்கு அமௌண்ட் borrowed அந்த ரிஸ்க் ஃப்ரீ கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணணும் இதை அப்படியே ரீடைன் பண்ணிக்கோங்க. இந்த ரீடைன் பண்ணிட்டு இந்த டினாமினேட் இதுல வந்து 0.8 வந்துருவான். இங்க 1.2 வருவான். அது அப்படியே உல்டா டினாமினேட்டர்ல 50 இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா அந்த ரிஸ்க் ஃப்ரீ இருக்கே 1.06 அது போடுறோம். மற்றபடி இது அப்படியே ஆசிஸ் டிராவல் ஆகும். இது ஆசிஸ் டிராவல் ஆகும். இது மட்டும் உல்டாவாகி இது பண்ணி ரிஸ்க் ஃப்ரீயை மட்டும் நம்ம டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்றோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே. இப்போ வந்து இப்போ பாருங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்கண்ணா நம்ம பிளாக் ஷூல்ஸ் மாடல் மாதிரி. ஸோ இங்க 0.8 இங்க 1.2 இங்க இது எடுத்துட்டு 1.06 அவ்வளோதான் கண்டோம். புரிஞ்சுதா? ஸோ இவன் 0.8 into 10 minus 0
1.06 into 0.4 ஸோ இவனையும் டிவைட் பண்ணோம்னா 18.86 வரும் 7. யூ கேன் ரவுண்ட் இட் ஆஃப் டு 19 கூட பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து 19. இப்போ தான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸ்டெப் நம்பர் 5, கடைசி ஸ்டெப் அப்படியே எடுத்துட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் இங்கே வந்து ரிஸ்க்கு கரெக்ட் கரெக்ட். இது ஸ்டெப் 7 கண்ணா, சாரி. இது ஸ்டெப் 7, இது ஸ்டெப் 8, கடைசி ஸ்டெப். இது வரைக்கும் ஓகேல? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ இந்த டெல்டா இருக்குல்ல, டெல்டா இஸ் டெல்டா, அதாவது இப்படி எழுதுனா ஸ்டெப் 6 இன்டூ எஸ் 50 மைனஸ் யுவர் ஸ்டெப் 7. ஸோ விச் இஸ் ஸ்டெப் 6 வந்து 0.5 இன்டூ 50 மைனஸ் ஸ்டெப் 7 எவ்வளோ வருது? 18.87 வருது. 19 ரவுண்டாக எடுத்துக்கலாம். ஸோ 6 rupees is the value of the call option as per binomial model. அவ்வளோதான் கண்ணா. போட்டுட்டீங்களா? போடுறீங்களா? போட்டுட்டீங்களா? வெரி குட். இப்போ இதே மாடல் தான் கண்ணா ப்ராப்ளம் பண்ண. ஆனால் எனக்கு இதில் எங்கே வந்து இந்த 36.30வும் 33யும் எடுத்துகிட்டு வராங்கன்றது தான் புரியல. ஏன்னா இவ்வளோதான் கொடுத்துருக்கான் சம்பள. ரெகுலர் ஆப்ஷன் வித் எக்ஸஸ் ருபீஸ் 28 ரிஸ்க் ஃப்ரீ per annum. வேற எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஆனால் சம்பளம் இப்படி ஒர்க் அவுட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, லைஃப் ஆஃப் தி ஆப்ஷன் 6 மாதம் தான் அசம்ஷன் எடுத்திருக்காங்க. 6 மாதம்னால ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 33 ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. டென் பர்சன்டேஜ் தான் இருக்கணும் இது. சரி 10% வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாமா? இருங்க. நான் உங்களுக்கு அந்த சொல்ற டவுட் புரியுதா? இப்போ நான் இதை 33.88 30.8 வச்சா 1.8 வருது, 1.1 வருது. ஆனா இங்க நம்பர்ஸ் தப்பா இருக்கு. இப்போ இதோட அப்பர் பிரைஸ் 1.1 வருதுக்கண்ணா. இப்போ எப்படின்னா 33.88 இப்போ அவங்களது மாதிரியே பண்ணேன்னா 33.88 டிவைட் பை 30 அண்ட் 30.8 டிவைடட் பை 28 பண்ணா 1.10 வருது. அதே மாதிரி இங்க பாருங்களேன், 22.68 divided by 25.2
0.1 வரும். ஆனா இவங்களுக்கு எப்படி இங்க 36.3 33 உங்களுக்கு எதாவது அப்சர்வ் பண்ண முடியுதா? எனக்கு எனக்கு இப்படிதான் வருது. நம்ம இப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாமா இந்த சம்ம? பரவாயில்லையா? ம் அஃபெக்ட் ஆகாது. எப்படி சொல்றேன்னா, இந்த CUCD எல்லாமே இந்த 1.10 ஃபேக்டர் தான் 0.90. அது இந்த 10%க்குலாம் கரெக்டா வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன இந்த இது வந்து X28 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 30 இஸ் யுவர் கரண்ட். எக்ஸசைஸ் பிரைஸ் கொடுத்துருக்கான். ம், அப்படின்னு கூட இருக்கணும். இங்க பாருங்களேன், லோவர் பிரைஸ் பாருங்களேன், 28 25.2 22.67 வருது. அவங்க கரண்ட் பிரைஸ் கொடுக்கல, 30 கொடுக்கல இல்ல. இப்ப பாருங்களேன், இப்போ லெட்ஸ் டேக் இட் லைக் திஸ், கரண்ட் பிரைஸ் 30 வச்சுக்கோங்களேன். ஆ கரண்ட் பிரைஸ் கொடுக்கல. தேர்ட்டி கரண்ட் ப்ரைஸாக இருந்ததுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 30 + 30 இன்ட்டு 0.10, ஸோ 33 வருது, 36.3 வருது. இப்போ 30 30 கரண்ட் ப்ரைஸ் கொடுக்கல கண்ணா. ஓகே, கரண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. கரண்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆமாம் அசியூம் தான் பண்ணிக்கணும், ஏன்னா கொடுக்கலையே. உங்களுக்கு எதாவது நோட்ஸில் எதாவது கொடுத்துருக்காங்களான்னு? ஓகே, 30 அசியூம் பண்ணிக்கோங்கண்ணா. அப்போ இது கிட்டத்தட்ட ஆன்சர்லேருந்து கொஷின் எடுக்கிற மாதிரி தான். ஸோ 13 அசியூம் பண்ணீங்கன்னா இந்த ஒர்க்கிங்லாம் கரெக்டாக வருது. 33 வருது, 36.3 வருதா. அப்புறம் டவுன்வர்டில் வந்து 27 24.3 வருது. இப்போ நீங்கள் இது எடுத்து பண்ணீங்கன்னா பாருங்களேன், 36 டிவைடட் பை 33 1.1, 33 டிவைடட் பை 30 1.1. ஸோ இது வந்துருச்சு. இந்த 24 பாயிண்ட் இது டிவைடட் பை 27 0.9, 27 டிவைடட் பை 30. ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க கோகுல். எக்ஸாம்லாம் இந்த ப்ராப்ளம் 2 மாதிரி கிளியராக கொடுப்பாங்க. 2 இயர் கால் ஆப்ஷனா, 1 இயர் கால் ஆப்ஷனா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, கரண்ட் ப்ரைஸ் என்ன, அப்புறம் வந்து அதோட மூவ்மெண்ட் மேலே கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜ் மூவ்மெண்ட் மேலே கீழே என்ன இருக்கு, ரிஸ்க் ஃப்ரீ, இப்படி தான் கொடுப்பான் எக்ஸாமில். இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு நியரிங்காக இருக்கிற மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அசம்ஷன் போட்டுடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்கா கிடைக்கும்.
அப்புறம் மத்ததெல்லாம் அதே மாதிரி தான் கோகுல். இப்போ வந்து ஸ்டெப் 2 முடிச்சிட்டோமா பைனாமல் ட்ரீ. இப்போ பாருங்களேன், மேக்ஸிமம் ஆஃப் அப்பர் இது என்ன 1.10 ஓகே இன்டூ எஸ் என்ன, தட் இஸ் கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 30 minus exercise price 28 or 0. So 33 minus 28, 3, 5 or 0, whichever is greater, 5. Maximum of downward என்ன 0.90 into current வந்து 30 minus 28, which is your strike price or 0. So 27 minus 28 minus 1. Minus 1 or 0, whichever is greater, 0. இங்க assumption again. என்ன assumption? இது வந்து 6 மாசத்தோடது. assumption பாருங்களேன், என்னெல்லாம் assumption நம்ம எடுத்துட்டு இருக்கோம்ட்டு. assumption 10%. assumption வந்து current price of the stock 30. அப்புறம் மூணாவது assumption வந்து life of the option வந்து 6 months. நீங்க ஆக்சுவலா assumption வந்து life of the option வந்து you can say it as 1 இயர்க்கு கூட இந்த சம்மன் சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் இங்க வந்து என்ன ஆப்ஷன் எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகேவா, அவன் பர்றானுக்கு கொடுக்கும்போது நான் இது இயர்லி கால் ஆப்ஷன் கூட நான் எடுத்துக்கிறேன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒருவேளை இஃப் அட் ஆல் இஃப் யூ ஆர் கோயிங் டு அசியூம் இட் ஃபார் 6 மந்த்ஸ்னா என்ன பண்ணணும்னா இந்த 5% வந்து அப்படியே 2.5% ஆயிடும். புரியுதா நான் சொல்ற அசம்ஷன்ஸோடது அப்ரோச்? இதே சம்மே ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் 5% per annumன்றதுலே நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லைஃப் ஆஃப் த ஆப்ஷன் 6 மந்த்ஸ். இதோட சம்மு பாதி தான் இருக்கு உங்க புக் இதெல்லாம் நினைக்கிறேன் மெட்டீரியல்ல. இங்க பாதி கொடுத்துருக்கிறதுனால இங்க டாக்டா ஆன்சருக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஏதோ 2-3 லைன் இருக்கு இங்க விட்டு போயிருக்கு. இங்க வந்து ஏன் விட்டு போயிருக்குன்னா இங்க ஏதோ இந்த இண்டிகேஷனால இங்க 30 கொடுத்துருக்கோம். இங்க சென்டென்ஸா கொடுக்கல, இங்க கொடுத்துருக்கான். ஸோ இதுலேருந்து நம்ம 10% எடுத்துட்டு இந்த 6 months ஈச் ஆஃப் தி ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஓகே 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 ஃபைன் ஃபைன். நான் இது கவனிக்கல, சாரி. நான் அந்த நான் வந்து இது எப்படி நினச்சிட்டேன்னா ஏதோ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நினச்சிட்டேன். இது கனெக்டட்னு ஸ்ட்ரைக் ஆகல, சாரி கோகுல். ஸோ இது கரண்ட் ப்ரைஸ் இங்கேயும் கொடுத்துருக்கோம் கரண்ட் ப்ரைஸ். ஸோ இதுலேருந்து இதை நம்ம வந்து 1.10 0.90 ஸோ 6 months கொடுத்துருக்கோம். அதனால இந்த பர்ரானத்தை 2.5% எடுத்திருக்காங்க. ஓகேவா, நானும் ஒரு 25 மினிட்ஸாக யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா இந்த சம்மு இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அப்போ இதையும் எடுத்துக்கணும் நம்ம. ரைட், இது அசம்ஷன்லாம் இல்லை கண்ணோ, எல்லாமே கொடுத்துருக்கோம். சரி, அப்புறம் வந்து இப்போ இது என்ன பண்ணணும்னா 2.5%. ஸோ ரிஸ்க் க்ரோத் ரேட்டுன்னு வரும்போது 1+R. ஸோ 1+Rன்றது 1+0.025 வரும். ஸோ 1+0.025ன்றது 1.025, அதான் இது. அப்புறம் டெல்டா. டெல்டாவோடது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸ்டெப் நம்பர் 4. டெல்டான்றது தான் உங்களுக்கு அந்த ஹெட்ஜ் ரேஷியோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்ஜ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் யூ வில் ஹாவ் டு see இது CU 5 minus 0 divided by S எவ்வளோ 30 into எவ்வளோ upper limit 1.10 lower 90. ஸோ அப்போ வந்து 5 divided by 30 30 into 0.10 30 into 0.20. ஓகே 0.20. அப்போ 5 divided by 6 ன்னு வரும். 5 divided by 6 is equal to 0.833. அதான். இப்போ ஸ்டெப் நம்பர் 5. இவங்க வந்து அந்த borrowing இதோடது என்ன
அப்படியே நியூமரேட்டர் அப்படியே இது அப்படியே செட் வச்சுட்டு இந்த 5 பக்கத்துல அப்படியே உல்டா 0.90 minus 0 into 1.10 டினாமினேட்ல இந்த 30 எடுத்து விட்டுட்டு அந்த ரிஸ்க் ஃப்ரீ 1.025 அவன் எடுக்கணும். அப்ப 0.90 into 5 minus 0 into 1.10 divided by 1.025 into 0.10. 1 point this divided by this 21.95. So correct கடைசியா step number 6 value of call option. So இவங்க step number இதுதான் base 4 base. There is hedge ratio into S minus borrowing. Step number 5. Hedge வந்து 0.833 into 30 minus சூப்பர் 3.05 அவ்வளோதான் கண்ணா. அவ்வளோதான் வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன். இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கும் அடுத்த சம்முக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் இது கரெக்ட் 6 months ஓடது. ப்ராப்ளம் நம்பர் 2 வந்து 2 years. Provided you give that assumption for 2 years you have the same risk free. இப்போ coming to the problem, இது புரிஞ்சுதா உங்களுக்கு கிளியரா? ப்ராப்ளம் நம்பர் 3. இது டைரக்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் இங்க பாருங்களேன் 1.4 U கொடுத்துட்டான், D கொடுத்துட்டான், E கொடுத்துட்டான், S கொடுத்துட்டான். எல்லாம் அப்படியே எடுத்து மொத்தமா அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதுதான். இதுல வந்து உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான். E 12 D U எல்லாமே கொடுத்துட்டான். இந்த ரெண்டு ஹோம்ஒர்க் பார்க்குறீங்களா? இப்போ நீங்க வந்து இந்த ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் போட முடிஞ்சுதா? உங்களுக்கு டைம் இருந்ததா பண்ணும்போது? கஷ்டம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க கண்ணா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ப்ராப்ளம் 1 3 4 ஹோம்ஒர்க் போட்டுருங்க கண்ணா. இதெல்லாம் ஹோம்ஒர்க். தீட்டா தீட்டா தானே? எனக்கும் அதே ஆன்சர் தான் வருது. நான் ஒரு நீங்க பண்ண ஆன்சர் தான் வருது எனக்கு.
ஆனா அந்த புக்ல வந்து இந்த இந்த சம் வந்து என்னோட சிஎம்ஏ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல இருக்கு உங்க சம். ஆனா அவங்க வந்து அதுல ஆன்சர் அது கொடுத்துருக்காங்க. நான் தெரியல, சீனியர் ஃபேக்கல்டி கிட்ட அண்டர்ரைட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் வந்து ரேஷியோக்கு ஐம் வெயிட்டிங் ஃபார் ரிப்ளை கண்ணா. ஓகே, நான் அது பார்க்குறேன். இல்லைன்னா நான் யார்கிட்டயாவது நான் நாளைக்கு இன்ஸ்டியூட் போகும்போது உங்களுக்கு செக் பண்ணிட்டு வரேன். அது ஒன்று. எனக்கு இல்லை, நான் ஏதாவது டெஸ்ட்டு உங்களுக்கு இன்னைக்கு நைட்குள்ளே கொடுத்துட்றேன் நான் கூகுள். அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் நைட்குள்ளே அனுப்ப சொல்லி. அவங்க அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று, நீங்கள் இப்போ நேத்தி ஹோம்ஒர்க் போட்டிருக்கீங்கல்ல, அதில் ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இது ரைட். ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சு. இப்போ இது ஓவர். இப்போ நேத்தி ஹோம்ஒர்க்ல இன்னைக்கு நைட் ஏன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் கூட கண்டிப்பா. ஓகே, அதுக்கு மேல டிலே ஆகும். நீங்க இந்த ஹோம்ஒர்க்ல உங்களுக்கு நாக்குக்கும் இதுக்கும் என்ன வேரி ஆகுது? நீங்க போடுற இதெல்லாம் வந்து நோட் புக் பேப்பர்ஸா போட்டீங்களா? நோட் புக்ல. ஓகே. இப்போ இந்த sum, இந்த ரிஸ்க் நியூட்ரல் மாடல் ப்ராப்ளம் 3 இருக்கு இல்லையா, இந்த இதுக்கும் இதுக்கும் எப்படி ஆகுறது? இல்ல இல்ல, ஃபைனல் ஆன்சர் கண்ணா. அதாவது எப்படி சொல்றேன்னா, இப்ப கரண்ட் வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் 14.28 இருக்கு, அது கரெக்டா வருதான்னு கேக்குறேன். ஐயோ, ஓ, சரி சரி சரி, ஓகே ஃபைன். இல்ல நான் சாரி, இந்த இது வரவே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, 108 பார்த்து 108 பார்த்துட்டு இன்னும் இந்த சம் இருக்கேன். ஓகே. ஓ, இங்க எழுதிருக்கீங்களா? சரி, ஓகே. இது கரெக்டா வந்துருச்சு இல்லையா? 14.8. ப்ராப்ளம் 2 போட்டோமா நம்ம கிளாஸ்ல? இதுதான் நீங்க இங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல? இருங்க கோகுல், அப்படியே இருங்களேன், 1 மினிட் இருங்க. பாதி நான் இது பண்ணி வச்சிருக்கேன். சில சம்ஸ் அப்படியே என்னோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியலே இருக்கு. உங்க கொஸ்டின் பேப்பர் சம்ம இது இருக்கான்னு பாத்துறேன், ஒரு நிமிஷம் இருங்க.
பிளாக் ஷூல்ஸ் மாடல் உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்குல்ல கோகுல்? ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா ஞாபகம் வந்துரும்ல? சிக்ஸ் டூ நைன் பி. கோகுல் இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த சம் இல்ல. ஓகே, இது ஒண்ணு. ம், கோகுல் இப்ப வந்து இந்த பேப்பர் ஒரு ஒரு மாடல் சம் இருக்கு. அந்த மாடல் சம்மும் உங்களுக்கு இந்த எக்ஸல் போட்டு அனுப்பிச்சிடுறேன். அதையும் ஹோம்ஒர்க்கா கண்டினியூ பண்ணிக்கோங்க. பார்ட் 1 ரிஸ்க் நியூட்ரல் மாடல், பார்ட் 2 பைனாமியல் மாடல். அதுவும் இதுல அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். நீங்க ஹோம்ஒர்க் போட்டுடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து எவ்வளவு சம் ஹோம்ஒர்க்கு? 4 சம். அந்த கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3, ப்ராப்ளம் 1. ஏதாவது டவுட் இருக்கா கோகுல்? ஓகே ஃபைன். ஓகே கோகுல், தேங்க்யூ கண்ணா. ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சரியா? எக்ஸல் ஃபைலும் அனுப்பிச்சிடுறேன். ஓகே, பை பை. தேங்க்யூ. பை. தேங்க்யூ. தேங்க்யூ.